வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. போலீஸ் தினத்தை முன்னிட்டு பத்துகாச்சா ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு. நாட்டில் போலீஸ் தினத்தை முன்னிட்டு பேரா மாநில நிலைகள் பத்துகாச்சா ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் 219வது போலீஸ் தின சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்த வழிபாட்டில் மாநிலம் முழுவதும் இருந்து இந்திய போலீஸ் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வு கொலகங்சர் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சலனநாதன் தலைமையில் நடைபெற்றது. மலேசியாவில் போலீஸ் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் மலேசியாவில் போலீஸ் படையின் உருவாக்கத்தை குறிக்கிறது. மலேசியாவில் 1948ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி போலீஸ் படை உருவாக்கப்பட்டது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 25ஆம் தேதி போலீஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்தின் நோக்கம் போலீசாரின் சேவையை பாராட்டுவது மற்றும் அவர்களின் பணிகளை அங்கீகரிப்பது என்றாலும் பல இளம் வாழும் இந்நாட்டின் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக வாழ ஆண்டுதோறும் சிறப்பு வழிபாடுகள் ஆலயத்தில் நடத்தப்படுவதாக சரளதன் கூறினார். சூப்பரிண்டென்டென்ட் சேரலாதன் துரைசாமி கொலகங்சா காவல்துறையில் துணை ஆளுநராக பணியாற்றி வருகிறேன். இன்று பத்துகாஜாவில் சுப்பிரமணிய ஆலயத்தில் 219ஆம் ஆண்டின் காவல் தினத்தையொட்டி சிறப்பு பூஜை நடத்தி வந்தோம். இதில் பலர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், காவல்துறையில் உள்ள அரசு ஊழியர்கள் எல்லாம் கலந்து சிறப்பித்தனர். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு பூஜையில் ஓமம் மற்றும் அபிஷேகம் எல்லாம் நடந்து சிறப்பாக அமைந்தது. அது மட்டுமின்றி நம்ம சமுதாயம் கல்விக்கு முக்கியத்துவம் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்ற ஆண்டு SPM தேர்வில் காவல்துறை குடும்பத்தினரை சேர்ந்த மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சியை பெற்றதையொட்டி அவர்களுக்கு சில அன்பளிப்பு வழங்கியுள்ளோம், காசோலை வழங்கியுள்ளோம். இன்னும் பல திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். எங்களால் இயன்றவரை கண்டிப்பாக இதை நடத்துவோம். ஆலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டிற்கு பின்னர் போலீஸ் துறையில் சேவையாற்றி வருபவர்களுக்கும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் SPM தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.